ட்ரேடிங்கில் சொல்லியிருக்கேன் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்னலாம் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடும் ப்ரொடக்ஷன்லேருந்து என்னென்னலாம் நம்மளுக்கு இன்கம் வருதோ அதில் எந்த சைடு கிரெடிட் சைட்லேயும் வரும். ஸோ ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஓப்பனிங் ஸ்டாக் 3600. ஸோ the debit side of the expenses. So I mean opening stock one of the expense தான். ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து purchase 18,260. It is one of the expenses for the company. So we can post it in the debit side. So again we have some calculation as a purchase returns. So purchase return வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். So purchase returns எவ்வளவு இருக்கு 900. 18,260 இருந்து 900 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 17,360 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது டு கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் பண்ண ரா மெட்டீரியல்ஸை கம்பெனிக்குள்ளார ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துட்டு வரீங்க. ஸோ அதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் ஆகும். அந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹500. அடுத்தது வேஜஸ். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு சில லேபர்ஸை நம்ம வந்து கூப்பிடுவோம். அந்த லேபருக்கு அவர் ஒர்க் பண்ண ஒர்க்குக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வேஜஸ் கொடுக்குறோம். ஸோ சேலரி வேறு வேஜஸ் வேறு. வீக்லி டெய்லி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வேஜஸ், மந்த்லி கொடுத்தோம்னா சேலரி. ஸோ 2 வேஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,620. அடுத்தது ரெண்ட். இப்போ ப்ரொடக்ஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற ஏரியாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரிக்கு நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம்? ரெண்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ ரெண்ட் ப்ராக்கெட்டில் ஃபேக்ட்ரின்னு போட்டு 400 அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கடந்த எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு என்ன இன்கம் வந்திருக்கு அப்படின்னா சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கம்பெனி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 32,000 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் பண்ணது இல்லாமல் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. அது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா ₹700. ஸோ 32,000லேருந்து 700 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 31,300 நம்மளுக்கு வரும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக். அப்போ இந்த மந்த் வந்து எனக்கு வந்து ஸ்டாக் என் கம்பெனியில் இருக்குது. அந்த ஸ்டாக்கு என்ன நேம் சொல்கிறோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,420 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டல் பண்ணலாம் 31,300 ப்ளஸ் 4,420 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 35,720 வருது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்போ என்ன அப்படின்னா கிரெடிட் சைட் டோட்டல் இஸ் ஹையர் தென் தி டெபிட் சைட் டோட்டல். நம்மளுக்கு இன்கம் சைட் ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் சைடு கம்மியாக தான் இருக்குது. அப்போது 35,720 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அந்த அமௌண்ட்லேருந்து இங்கே என்ன டோட்டல் வந்ததோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணுங்கள். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு மீதி கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,240. இந்த 10,240 தான் நம்மளுக்கு ஆன்சரு. இந்த ஆன்சருக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டு கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கிராஸ் ப்ராஃபிட் இந்த சைடு கம்மியாக இருந்து நம்ம டேலி பண்ணி காமிச்சோம்னா கிராஸ் ப்ராஃபிட், அந்த சைடு கம்மியாக இருந்து டேலி பண்ணி காமிச்சோம்னா கிராஸ் லாஸ். அப்போது இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கேரி ஓவர் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கேரி ஓவர் பண்ணுறோம். ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராடவுன் எவ்வளோங்க 10,240. இதை தவிர நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு பேங்க்லேருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ₹200 எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம் ஃபார் மீ. ஓகேவா? எனக்கு வந்து இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபேக்ட்ரிக்கு ரெண்ட் கொடுத்த மாதிரி எங்கேயும் ரெண்ட் கொடுத்துருக்கேங்க, ஆஃபீஸ்க்கு ரெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது எனக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ எவ்வளோ ரெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ₹500 ரெண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா காமனான எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் நம்ம ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது ₹900 நம்ம ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எடுத்து போகலாம். கேரேஜ் ஆன் சேல்ஸ். இங்கே நான் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் நான் கொடுத்த மாதிரி கேரேஜ் ஆன் சேல்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷனை தவிர வெளியில் எடுத்துகிட்டு ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ டு கேரேஜ் ஆன் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னா ₹400 நம்ம அதுக்கு செலவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது மூலிமா கஸ்டமருக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க, அது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து அதர் கம்பெனிஸ் கொடுத்துருந்தா நம்ம இங்கே இன்கமில் காமிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு அது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ
ஸோ டிஸ்கவுண்ட் டு கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், அது வந்து எவ்வளோங்க 360 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் டோட்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இப்போவும் கிரெடிட் சைட் டோட்டல் இஸ் ஹையர் தென் தி டெபிட் சைட் டோட்டல். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருங்க? 8280 வரும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இந்த ஆன்சருக்கு என்ன நேம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே.